அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு குழு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காமாட்சி. அன்பை பரிமாறிக்கொள்ளும் பிப்ரவரி மாதத்தில் உலக வானொலி தினமாம். ஆமாங்க, யுனெஸ்கோவின் உறுப்பு நாடுகளால 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொது சபையால சர்வதேச தினமாக பிப்ரவரி 13ஆம் தேதிய உலக வானொலி தினமாக அனுசரிக்கப்பட்டு நம்ம கொண்டாடி வருகிறோம். இந்த தினத்திற்கான சிறப்பு நேர்காணல் தற்போது நம் வானொலி வாயிலாக கேட்க போறோம். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். உலக வானொலி தினத்திற்கான சிறப்பு நேர்காணலில் இணைய இருப்பவர் ஊடகத்துறையில் பயணிக்கும் சிறந்த ஆளுமை MS பெருமாள் ஐயா அவர்கள். இவர் 1961 தன்னுடைய அச்சு ஊடக பணியை தொடங்கி சென்னை வானொலி நிலைய வாயிலாக பிரவேசித்து 1969 வர்த்தக ஒலிபரப்பில் நிரந்தர பணியாளராக தொடர்ந்து 1975 ஒலி ஊடகமான தொலைக்காட்சியில் பயணித்து பன்முக திறன்களோடு பல ஆளுமைகளை நேர்முகம் கண்ட ஒரு மிக சிறந்த ஊடகவியலாளர். 2005ஆம் ஆண்டு பணி நிறைவு பெற்றாலும் இன்று வரை தன்னுடைய எழுத்து பணிகளிலும் படைப்பாளியாகவும் தொடர்ந்து வருகிறார். இவரது அரிய சேவைகளுக்காக 5 தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளார் மற்றும் சமுதாய வானொலிகளின் ஆலோசகராகவும் இன்று வரை பயணித்து வருகிறார். ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தோட உலக வானொலி தினத்திற்கான சிறப்பு நேர்காணலை கேட்க தொடங்கலாம். வாங்க நேயர்களே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக உங்களை இந்த வானொலி தின நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை அடைகிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா. ஏன்னா வானொலி நான் பிறந்து வளர்ந்த இடம், அதனால மறுபடியும் வானொலி மூலமா தொடர்பு கொள்றதுல எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் எனக்கு. சிறப்புங்க சார். இப்போ நீங்க அச்சு ஊடகத்துல ஆரம்பிச்சு ஒளி இது மாதிரி பலதரப்பட்ட ஊடகங்கள் வாயிலாக மக்கள் தொடர்புலயே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அறிமுகமான முதல் ஊடகம் எதுங்க சார்? நீங்க பணிபுரியும் போது இல்ல, உங்களோட ஞாபகத்துல இருக்கிற பருவத்துல இருந்து நீங்க ஊடகம் அப்படின்னு எதை முதலா நீங்க பாத்தீங்க? ஒலி ஊடகம் தான். வீட்டுல ரேடியோ கிடையாது. ஒரு ஹெட்செட் மாதிரி ஒரு சின்ன காதுல வச்சு கேட்கிற ஒரு ரேடியோ இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி அது நிகழ்ச்சிகள் கேட்டுருப்பாங்க. திருச்சி வானொலி நிகழ்ச்சிகள் கேட்டுருப்பாங்க. அது என்னமோ ஒரு கேஜெட், அது புதுசா இருக்கேங்கிறதுக்காக நான் எடுத்து காது எடுத்து மாட்டிட்டு கேட்கும்போது அந்த சவுண்டு மூலமா தான், ஆடியோ மூலமா தான் எனக்கு இந்த ஊடகத்துடைய தொடர்பு. அதுக்கப்புறம் தான் படிக்க தெரிஞ்சது, பத்திரிகை படிச்சாலும் அதுக்கப்புறம் உள்ள செய்தி தான். முதல்ல கேட்டது வானொலியில கேட்ட குரல் தான். நிச்சயமா சார். நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. பெரும்பாலும் குடும்பத்துல இருந்த பெண்கள் தான் வானொலிக்கு நேர்களா அதிகமா இருந்தாங்க இல்லையா? எங்க அம்மாவும் இதே மாதிரி வானொலியை கேட்டுக்கிட்டே தான் இத்தனை மணி ஆயிடுச்சு, சாப்பாடு கட்ட நேரம் ஆயிடுச்சு, இத்தனை மணி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு செவி வழியா சேர்ந்த ஊடகமா இருந்ததும் எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நான் உணர்றேன். ஆமா, ஏன்னா அப்பா திருச்சி வானொலியில எழுத்தாளர், நடிகர், நாடக நடிகராக இருந்தாங்க. அதனால அப்பா கலந்துகிட்ட நிகழ்ச்சிகள் கேட்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் சூரியகாந்தி அதை மிஸ் பண்ண மாட்டோம், அம்மா மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அந்த கிராமிய நிகழ்ச்சிகள் வரும்போது அதுல அப்பா ஒரு பாட்டையான ஒரு மணியக்காரர் கர்ணம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா எடுத்துட்டு ஸ்டாக் கேரக்டர்ஸ் அது வரும்போது நம்ம அப்பாவோட குரலை கேட்கறதுக்கு, அதோட வானொலி திருச்சி வானொலியில கலைஞர்களுடைய குரலை கேட்கறதுக்கு நாடகங்கள் கேட்க பழகணும். அதுக்கப்புறம் தான் அச்சு ஊடகத்துல ஆனந்த விகடன், கல்கி, குமுதம் அதெல்லாம் குமுதம் அப்ப வரல, குமுதம் ஆரம்பிக்கல. ஆனந்த விகடன், கல்கி இப்ப எல்லாம் கண்ணு முன்னால அந்த படங்களோட, கோகுல படங்களோட அந்த பாக்குறதுக்கான ஆர்வம் அடுத்த ஸ்டேஜ்ல எழுத படிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளது. ஆமா, அந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் நேரத்துல நீங்க சொல்ற சூரியகாந்தி, அதுல ஹெரான் ராமசாமி அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப கேள்விப்பட்ட பேர்களா இருக்கும். அதுல நீங்க சொல்ல ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஞாபகத்துல வருது. இப்போ உங்க தந்தையார் திரு சுகி சுப்பிரமணியன் அவங்க அதுல பணியாற்றுறதுனாலதான் உங்களுக்கு வானொலி பரிச்சயமா இருந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி? அப்போ லக்ஸரி ரேடியோங்கிறது எல்லார் வீட்லயும் ரேடியோ இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தொழில் சம்பந்தப்பட்டதுனால நிகழ்ச்சிகள் சரியா போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பெல்லாம் லைவ் தான், ரெக்கார்டிங் கிடையாது.
அதனால அப்பா வந்து எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கூட அது ஒரு இது மாதிரி நமக்கு வந்து முச்சந்தில இருக்க டவர் கிளாக் பார்ப்போம் இல்லையா, அப்பா வால் கிளாக் அந்த மாதிரி அப்பா நிகழ்ச்சி வாய்ஸ் அங்கே கேட்டுட்டு அப்ப வீட்டுக்கு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் வெளியில விளையாடிட்டு வரலாம். இந்த மாதிரி சில சில விஷயங்களுக்கும் வந்து இந்த ரேடியோ ஹெல்ப்ஃபுல் டு குழந்தையா இருக்கும்போது. அதனால அந்த வானொலி மூலமா தான் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு வானொலி அறிமுகமான மாதிரி நீங்க வானொலிக்கு எப்போ அறிமுகமானீங்க சார்? திருச்சியிலேயே நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது திருச்சி வானொலி நிலையத்துக்கு போறது வந்து அப்பாவோட கூட போனது வந்து நிகழ்ச்சிகள்ங்கிறதுக்கு வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அப்போ அந்த வயசுல எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, கிராம நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதுல வந்து இந்த நாட்டுப்புற கலைகள் அதை வந்து எல்லாருமே பொய்க்கால் குதிரையாகட்டும், கரகம், காவடி எல்லாமே அவங்க வந்து ஃபுல் காஸ்டியூம்ஸோட மேக்கப்போட காஸ்டியூம்ஸோட அந்த பொய்க்கால் குதிரை எல்லாம் வந்து கால சலங்கை எல்லாம் கட்டிட்டு தலையில கரகம் வச்சுட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஐயாண்டி மேளத்தினுடைய அந்த அவுட்புட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கிராமிய கலைகள் மட்டும் நாட்டுப்புற கலைகளை மட்டும் வந்து நேரடியாக நடத்துவாங்க. அங்க ஒரு மரத்தடியில யாரும் இருக்க மாட்டோம். ஸ்டாஃப் நான் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஜேவி ராகவன் ஒரு அங்கிள், அப்பாவோட கலீக் அவர் வந்து கண்டக்ட் பண்ணுவார், ஆங்கர் பண்ணுவார் அந்த நிகழ்ச்சியை. முதல்ல கரகம் வருது, அடுத்தாப்புல மயில் ஆடிக்கிட்டு இருக்கு, அடுத்தாப்புல காவடி எடுத்துட்டு வராங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ ஒரு கோவில் திருவிழா நடக்கிற இடத்துல அந்த மைதானத்துல ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்துல நடக்கிற மாதிரி ஒரு பிரமையை கிரியேட் பண்ணுவார் அவருடைய ப்ரெசன்டேஷன்ல. அப்படி வரும்போது இப்ப நான் சாயங்காலம் என்னை கொண்டு போய் இங்க விட்டுட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது விட்டுட்டு அப்பா ஸ்டுடியோக்குள்ள போயிடுவாங்க. நான் வந்து வெளியில உட்காந்து அவங்க வந்து பாக்குறதுக்கு சின்ன குழந்தை நானும் என் தம்பி பாக்குறதுக்காக உட்காந்துருக்கும் போது அப்பா அவர் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண வருவார். நம்மகிட்ட என்னமோ பெரிய இவர் வந்து நம்ம தர்மகர்த்தா வந்த மாதிரி நினைச்சுட்டு அடடே நம்ம அப்ப நாங்க இருந்து ராவுத்து ஸ்டோர்ஸ் திருச்சியில ஒரு வளவு ஒரு 5-6 வீடு சேர்ந்தாப்பில் இருப்போம். அங்க இருந்தோம், ராவுத்து ஸ்டோர்ஸ் பேரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா என்னை வந்து என்னுடைய ஏஜை பத்தி அல்லது என்னுடைய இதை பத்தி வெளியே தெரியாது, ஆனா யாரோ ஒரு விஐபி வந்திருக்க மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாரு. அடடே ராவுத்து ஸ்டோர்ஸ் ராஜா வந்திருக்காங்க, நம்ம ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியே அப்படிங்கிற மாதிரி வந்து நான் தலையாட்டுவேன். ரேடியோல தலையாட்டினா தெரியாது, அதுக்காக உத்தரவு கொடுங்க நாங்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு நம்மளை விஐபி ஆக்கிட்டு வந்தாங்க. அப்படித்தான் என்னுடைய பேர் வந்து முதல்ல ரேடியோல வந்தது. நான் ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும்போது உள்ள நிகழ்ச்சி அது. வானொலிய தொடர்பு வந்து அப்படித்தான் ஆரம்பிச்சது எனக்கு. உங்களுடைய அந்த ஊடக பறவையின் ஞாபக சிறகுகள் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது நான் உங்களோட வானொலி அனுபவங்கள் அல்லது ஊடகத்துறை அனுபவங்கள் 69 இருந்து 2005 வரைக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அதுக்கு முன்னையே நீங்க 7 வயசுல இருந்தே இருந்திருக்கீங்க ஊடகத்துறையில. அதாவது ஃப்ரீ பப்ளிசிட்டி இதெல்லாம். இது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஊடகத்துல பணி புரிஞ்சிருக்கீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் அது நமக்கு வந்து எல்லாருமே அங்க திருச்சி வானொலி நிலையத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில கூட எங்களால அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு நெருக்கமா இருக்க முடியல. திருச்சி இருக்கும்போது ஒரு குடும்பம் தான் அது. எல்லாரையுமே அப்பாவோட கலீக்ஸ் எல்லாமே மாமா, சித்தப்பா, அத்தை, பெரியம்மா இப்படி கூப்பிட்டு தான் நாங்க பழகி இருக்கோம். இன்னைக்கும் சொல்றதா இருந்தாலும் யாரையும் டிஎஸ் பகவதியும் பகவதி அத்தைன்னு சொல்ல வரும் நமக்கு. அப்படி ஒரு குடும்பம் பழகுனதுனால அவங்க வந்து நார்மலா பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன ராஜா எப்படி இருக்கேன்பாங்க. நாடகத்தில் நடிக்க ஆரம்பிக்கும்போது கண்ணீர் கம்பலையுமா அவங்க விக்கல் விம்மலோட அவங்க நடிக்கிறத பார்த்தா ஒரு பிரமிப்பா இருக்கும் நமக்கு. மைக்கு முன்னால மேக்கப் இல்லாம சினிமால பார்த்துருக்கோம். சினிமால வந்து மேக்கப் போட்டு கேமரா முன்னால அவங்க நடிக்கிறதெல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். விரும்பின வந்து நம்மகிட்ட அப்பதான் பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து உள்ள ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு ரெக்கார்டிங் அல்லது லைவ் வருதுன்னு உள்ள போனாங்கன்னா அந்த கேரக்டரா மாறிட்டு கிராமியமா ஸ்லாங் பேசுறது, பாடிக்கிட்டே அப்படியே தாளக்கட்டு வசனமா பேசுறது இதெல்லாம் பிரமிப்பா இருக்கும். ஒரு ஆர்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ற ஒரு இதை வந்து கண்ணு முன்னால பார்த்த அனுபவம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வயசு 12 வயசுல இருந்தே எனக்கு மனசுக்குள்ள ஊற ஆரம்பிச்சது. என்னைக்கா ஒரு நாள் நம்ம வந்து இந்த வானொலி தான் நமக்கு வந்து நமக்கு சோறு போடுற இடம், நம்ம வேலை பார்க்க வேண்டிய இடம்ங்கிறது வந்து விட்டு விழுந்த இடம் வந்து திருச்சி வானொலி நிலையம் எனக்கு. அப்புறம் அப்பா 59 60 சென்னைக்கு வந்துட்டாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஆபீஸ் பக்கத்துலயே வாலண்டியர் பக்கத்துலயே காரணேஸ்வரம் போயிட்டு அங்கதான் வீட்டு. அப்போ நிலையத்துக்கு போறது வருது. சாயங்கால நேரங்கள்ல அப்பா ஒருவேளை ஈவினிங் 7 மணி 8 மணி வரைக்கும் ரெக்கார்டிங்ல இருந்தாங்கன்னா சாப்பாடு டிஃபன் கொண்டு போய் குடிச்சிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அந்த ரெக்கார்டிங்லாம் நடக்கிறதெல்லாம் பாக்குறதெல்லாம் ஒரு சினிமா வரல, டெலிவிஷன் வரல. சினிமா வந்து நம்ம காசு கொடுத்து எடுத்து கட்டி போனா தான் சினிமாவுக்கு போக முடியும். இது வந்து ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் நமக்கு. ஏன்னா அந்த நேரத்துல மனசுக்குள்ள பதிஞ்ச விஷயங்கள் வந்து நம்மளும் ரெக்கார்டிங் வந்து அப்படிதான் பண்ணணுமோ, இந்த மைக் மேல அப்படிதான் நிக்கணுமா, இல்ல அவங்க மைக்ல பேசுறது நம்ம ரெக்கார்ட் பண்ண இந்த டெக்ல உட்காந்து இப்படிதான் வந்து ரெக்கார்ட் பண்ணுமாங்கிறதெல்லாம் ஒரு அப்சர்வேஷன்ல வந்து அது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டா நமக்கு கிரியேட் ஆகும்.
பின்னாடி காலத்துல அப்போ நீங்க வானொலி பணிக்கு சேரும் போது வந்து ஒரு பழகின இடமாவே இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆமா, நார்மலா இப்ப கிராமத்துக்கு வந்து தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போனா அந்த மாடிப்படி, அந்த முதல் மச்சு, அந்த தட்டட்டி, டெரஸ், இதெல்லாம் நம்ம பழகின இடங்கள்ல நம்ம விளையாடுற மாதிரி அந்த மீடியாங்கிறது எனக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பிரமிப்பே ஏற்படலை. அப்பாவோட போயிருக்கோம், வந்திருக்கோம், நம்ம எல்லாரையும் என் கே மூர்த்தி, ஆர் பாலசுப்ரமணியம் ஆர்டிஸ்ட், பார்வதி ராமநாதன், கூட்டபிரான், ஜெயங்கொண்டான், இவங்களோட எல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து என்னப்பா இப்படி இருக்கு அப்படி கேட்டு பழகின ஒரு ஆளா இருக்கனால அவங்களுடைய ஒர்க் பண்ண வரும்போது நம்ம சீனியர்ஸ் அவங்க மற்றவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம கிட்ட கூடுதல் அக்கறையோட நமக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. ஹவு டு ஹேண்டில் த டேப், இந்த டெக் வந்து எப்படி பண்ணிக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரி லாக் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு அப்சர்வேஷன். எனக்கு வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு 10-12 பேர் எனக்கு குருநாதர்கள் அந்த சென்னை வானொலி நிலையத்தை பழகின இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. இப்போ படிச்ச இடத்துல வேலைக்கு வந்த மாதிரி இல்லைங்க சார்? அது உங்களுக்கு சரிங்க, யூனிவர்சிட்டி இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த கம்பேரிசன் அதே மாதிரிதான் எனக்கு. ஆமா, நீங்க கிட்டத்தட்ட படிச்ச மாதிரி தானே அங்க இருந்து கத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆமா, ஒரு ஆப்சர்வேஷன் அது ஒரு ஃபேசினேஷன். நமக்கு வந்து இங்கதான் ஒரு ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி, என்னிடம் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி அப்பவே மனசுல பதிஞ்சுது. அதை தாண்டி வெளியில வர்றதுக்கான அப்கோர்ஸ் காலேஜ்ல ஒரு 1 இயர் டிகிரி முடிச்சு, பிஏ டிகிரி முடிச்சோடனே தமிழ் எடுத்திருந்தேன். தமிழ்ல வந்து கிரேடு கிடைச்சது எனக்கு. அதனால வந்து டியூட்டரா ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன். 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணினாக்க எம்ஏ வந்து அப்படியே எழுதலாம், அது பிரைவேட்டா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. பட் நான் ஜாயின் பண்ணது வந்து ஜூலை ஆகஸ்ட் விட்டுட்டு ஆகஸ்ட் எண்டில் தான் நான் வந்து கூப்பிட்டாங்க, நான் போய் ஜாயின் பண்ணேன். இந்த 2 மந்த்ஸ்க்காக வந்து மறுபடியும் ஒரு 1 இயர் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு நெசசிட்டி இருந்தது. ஏன்டா அதோட டைரக்டா ஜாயின் பண்ணலாங்கிறதுக்காக 1 இயர் தான் நம்ம ஒர்க் பண்ணது அங்க. அதுக்காக ஆனா எம்ஏ பிரசிடென்சி காலேஜில் படிச்சு முடிக்கும் போது நிச்சயமா எனக்கு வேலை வந்து ஆல் இண்டியா ரேடியோல ஸ்கிரிப்ட் ரைட்டராகவோ அனௌன்சராகவோ நான் வந்து நிச்சயமா வரணும், உள்ளதான் வரணும் அப்படிங்கிற எய்மோட தான் படிச்சுட்டு. தொடர்ந்து வந்து நீங்க பள்ளி மாணவரா இருந்த பருவத்தில இருந்து கல்லூரி காலத்திலயும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிருக்கீங்க. இப்போ அதுல வந்து ஒரு பணியாற்றணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது முதல்ல அப்பா வந்து அதை விரும்பல, அல்லது இப்படி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிரந்தர பணியா வரணுங்கிற மாதிரி சொன்னீங்க. அவ்வளவு எளிதா இருந்ததா அந்த பணிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு? அந்த பணிக்கு நான் வர வேண்டாம்னு யாரும் சொல்லல. வர வேண்டாம்னு சொன்ன ஒரே ஆள் எங்க அப்பா தான். காரணம் என்னன்னா, ஸ்டாஃப் ஆர்டிஸ்டுக்கு வந்து அவ்வளவு சுதந்திரம் கிடையாது, கெடுபிடிகள் ஜாஸ்தி அங்க. அதான் பிரிட்டிஷ் ரூல்ல வந்து நம்ம வந்து இவங்கெல்லாம் மாட்டிட்டு முடிச்ச மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப என்னுடைய ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஹையரார்கி இருக்கு இல்லையா, மேல இருக்கிறவங்க வந்து நம்மள வந்து கட்டி கொடுத்து வேலை வாங்கி கொண்டு போற ஆட்களிடம் நான் வளர்ந்துருக்கேன். ஆனாலும் கள்ளிச்செடி மாதிரி ஒரு 2 ஆபீசர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்ல வரவங்களோ ப்ரமோஷன்ல வரவங்களோ வந்தாச்சுன்னா அந்த நமக்கு அந்த வேவ்லெங்த் ஒத்து போறேன்னு நரகம் தான் வாழ்க்கை. இது அப்பாவுடைய லைஃப்லயே வந்து நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் உத்தியோகம் வேண்டாம். அப்பெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஒரு எவ்ரி இயர் கான்ட்ராக்ட் ரினியூ ஆகணும். இன்க்ரிமெண்ட்ங்கிறது வந்து அந்த டைரக்டர் மனசு வச்சதான் அந்த இன்க்ரிமெண்ட். ரினியூவல் கூட வந்து ஏதாவது நடுவில் இந்த 1 இயர்க்குள்ள அந்த 1 இயர் சர்வீஸ்க்குள்ள 2-3 பிளாக் மார்க் வாங்கிட்டாங்கன்னா அதுவும் வந்து அடுத்த கான்ட்ராக்ட் ரினியூவலுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா அந்த டைரக்டர் தான் வந்து அங்க வந்து இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட மோர் பவர்ஃபுல் நினைச்சிக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து டைரக்டர்ஸா வருவாங்க. கடைசிக்கா ஆனா எனக்கு தட்டி கொடுத்து என்ன வந்து உள்ளங்கையில வச்சு தாங்கின டைரக்டர்ஸோட நான் வேலை பார்த்திருக்கேன். ரேடியோவும் சரி, தூர்தர்ஷனும் சரி. ஆனா சில நேரங்கள்ல அந்த கசப்பு இருக்கும். அதனால அப்பா வந்து நீ உள்ள வர வேண்டாம், நீ வந்து வெளியில ஃப்ரீலான்ஸா இருந்துட்டு வந்து இறங்கும் ஸ்டேஷன் டைரக்டர் வாசல்ல வந்து உன்னை ரிசீவ் பண்ணிட்டு போனோம், அந்த மரியாதையோட நீ நடந்துக்கணும் அப்படின்னாங்க. பட் நான் அது கேட்கல. டிகிரி முடிச்சதோடு சரி, அதுக்கப்புறம் டாக்டரேட் பண்ணுங்கிற நினைப்புக்கு நான் போல. அதையும் வந்து நான் ஒரு என்னோட லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட்னாலையும் நம்ம தமிழ் தானே நம்ம எழுதிட மாட்டோமா நினைச்சதுல வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு இதுல எனக்கு வந்து த்ரூ ஆகல. ஸோ ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் அனதர் இயர். அது நரகம். நான் அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டா வீட்டுல இருக்கிறவங்களும் நரகம் தான். அந்த நேரம் எழுத்து தான் என்னை வந்து காப்பாத்துறது. நானே படிச்சுக்கிறேன், நானே சம்பாதிச்சுக்கிறேன், நான் என்னுடைய எழுத்து மூலமா நான் வீட்டுக்கு இடைஞ்சல் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அதுக்கான ஒரு பலம் கொடுத்தது வந்து இந்த ரைட்டிங்ல பற்றி ரேடியோல எழுதியிருந்தேன். ரேடியோ வந்து தொடர்நாடகங்கள் எழுதியிருக்கேன், சிறுவர் நிகழ்ச்சிக்கு வந்து நாவல் எழுதியிருக்கேன். அதனால ரேடியோல இருந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட அப்போ உள்ள பீரியட்ல ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் எனக்கு வருமானங்கிறது எனக்கு பெரிய விஷயம் மாசத்துக்கு. பத்திரிகைகள்ல வரும் குமுதம், கல்கிலாம் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து இந்த கதைகள் வந்துருச்சதுனால எப்படியும் ஒரு 200 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய வலிமை வந்து அந்த நேரத்துல எனக்கு எழுத்து கை கொடுத்தது. ஆனா அதோடைய அனுபவம் வந்து எனக்கு ரேடியோக்கு வரும்போது எனக்கு சர்வீஸ் பயன்படும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய 69 ஜாயின் பண்ண ரேடியோக்காக இருந்ததுதான் அதிகமே தவிர அதுக்கப்புறம் பத்திரிகைகளோட தொடர்புகள் வந்து அப்படியே ஒரு மாதிரி விடுபட்டு போச்சு.
அது காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி இந்த டைம்க்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல சார். இல்ல அதாவது 2 விஷயம். அதுல வந்து இப்போ மெயின் சர்வீஸ்ல வந்து சென்னை பிரதான வானொலியில வந்து எழுதி தயாரித்தவர் சுகி சுப்பிரமணியன் அனௌன்ஸ்மெண்ட் போகும்போது, அதுக்கு ஈக்குவலா வந்து வண்ணச்சூடர்ல விவித் பாரதியில வந்து எழுதி தயாரித்தவர் எம்.எஸ். பெருமாள் வரும்போது, நம்ம வந்து ஒரு அப்பாவுக்கு ஈக்குவலா நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்பாவும் சந்தோஷப்படுற விஷயம் தான் அது. ஆனா அதுதான் வந்து நமக்கு நிரந்தரம்ங்கிற மாதிரி இப்போ இது பண்ணிட்டு உலகமாக சாதனைங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் பூரா ரேடியோவுக்கு போயிடுச்சு. ரேடியோவுக்கு வந்து தொடர்நாடகம் எழுதுறது, வண்ணச்சூடர் தேங்கெண்ணத்துக்கு வந்து ரைட்டர்ஸ் கொடுக்கறது, ஆர்டிஸ்ட் வந்து ஆச்சி மனோரமா அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க சில பேர் வந்து ஸ்கிரிப்ட் கேட்பாங்க, சில பேர் வந்து சொல்ல சொல்ல நீங்க பாட்டுகளை நீங்க போட்டுங்கன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கா அதுல வந்து மனோரமாக்கா ஒரு தேன்கண்ணம் பண்ணும்போது டாக்டர் மனோரமாவை வந்து அவங்க நடிச்ச கதாபாத்திரங்கள் சந்திச்சு பேட்டி காண்ற மாதிரி இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. தனித்தனியா எடுத்து சேர்க்காம அவங்க ஃப்ளோலி அவங்க பேசிட்டே வரும்போது அவங்க நடிச்ச இந்த வாவாத்தியார பாட்டு வருது, அந்த சின்ன கண்ணு கேரக்டர், அப்புறம் இது சத்தியமா அந்த மாமி கேரக்டர், ஜில் ஜில் ரமாமணி, இதுல முத்துக்குளிக்க வாரிகள் அந்த முத்தம்மா ஏழா முத்தம்மா, அந்த கேரக்டர்ஸ் வந்து வர மாதிரி அவங்க வந்து அந்த டைலக்டும் பேசிட்டு அவங்க வந்து மனோரமா கேள்வி கேட்கிற மாதிரி மனோரமா நார்மல் வாய்ஸ்ல பேசுற மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் நீங்க ரெடி பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஆமா ஒரு பேசிக்ஸ். ஆமா இந்த கேள்வி இந்த பதில் இந்த கேள்வி வேற மாதிரி சின்ன ஒரு ரைட்டர் மாதிரி கொடுத்ததுதான். அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடிச்சது அந்த கேரக்டர் நடிச்சது அவங்க தான். அதுக்கான ஆடியன்ஸ் சொல்ல வேண்டிய பதில் சொல்லக்கூடிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறதுனால அது ரெண்டையும் இது பண்ணி அந்த ரைட் தனித்தனியா எடுக்கல. ஒரே ஃப்ளோலயே வரும்போது இந்த கேரக்டர் பேசுவாங்க, அடுத்தாப்புல அவங்க குறுக்க இன்னொரு கேரக்டர் வரும், நான் பேசிட்டு இருக்கல கொஞ்சம் சும்மா சொல்லிட்டு மறுபடியும் இந்த கேரக்டர் பேசுற மாதிரி வரும். அதனால அவங்க செய்யக்கூடிய ஆர்டிஸ்ட் இருந்தனால எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல மாட்டேன், ஒரு இன்னோவேட்டிவ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ரேடியோ மூலமா கிடைச்சதுல சுத்தமா பத்திரிகைப்பட்டு விட. கல்கி ராஜேந்திரன் கூட ஒரு தடவை கேட்டு தலைமுறை கல்கி தீபாவளி மலருக்கு கதை கேட்டு 2-3 வருஷம் எழுதியிருக்கேன். தொடர்ந்து எழுத முடியாமல் இருந்தது. அது ஒரு தடவை சந்திப்பு வந்து கேட்டார். அப்போ இந்திரா காந்தி பிஎம் இருந்தாங்க. பெருமாள் வந்து பத்திரிகை எழுதக்கூடாதுன்னு மேடம் காந்தி ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா, கம்யூனிகேஷன் ஏதாவது வந்திருக்கா, ரகசிய சுற்றறிக்கை ஏதாவது அனுப்பிச்சிருக்காங்களா, தெரிஞ்சுக்கிறதுக்காக இத்தனை கேட்டு நீ எழுத மாட்டேங்கிறியப்பா அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு அந்த பத்திரிகை உலகமே பெரிய கேப் எனக்கு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் நான் திரும்ப மறுபடியும் புக்ஸும் மேகசின்ஸும் நான் வந்து வாசுகில அப்பப்போ தாமிரமலை வந்து சண்டை போட்டு எங்கிட்ட கதை வாங்கிட்டு போவாங்க. ஒரு 10-15 கதை எழுதுனா என்னுடைய டென்யூர்ல. அதுக்கப்புறம் பத்திரிகை தொடர்ந்து இருந்தில்லை. இப்போ வந்து மறுபடியும் மேகசின் புக்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். புக்கு அது எழுதுறேன், பப்ளிஷ் பண்றதுக்கு இது பண்றேன், ப்ரூஃப் எடுத்து கொடுக்குறேன். could revive my contacts only after leaving the media service. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த துறையில ஈடுபாட்டோட இருக்கும்போது எதை பார்த்தாலும் அது சார்ந்த நினைவுகள் தான் நமக்கு இருக்கும். அதுதான் அப்பாவுடைய இது ரேடியோ டிராமா ப்ரொடியூசர் தான் தெரியுது. அவர் நாவலிஸ்ட்ங்கிறதோ ஒரு கட்டுரையாளருங்கிறதோ பிரைஸ் வின்னிங் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதினாருங்கிறதோ வந்து இப்போ பப்ளிக் வந்து அதிகமாக தெரிய சான்ஸ். எந்த ஒரு கான்செப்ட் கிடைச்சாலும் அது உடனே அது வந்து அந்த ரேடியோவுக்கு அந்த மீடியாவுக்குன்னே அவங்க பண்ணதுனால ஏன்னா அதுக்கே சொல்லுவாங்க உன்னுடைய உழைப்பு பூரா சிந்தனைகள் பூரா அவனுக்கு வந்து இதுல வந்துடும். டாக்டர் மூவா அவருடைய பிரின்சிபல் அப்படின்னா அவர் மேடையில பேச மாட்டார். மேடையில பேசி வந்து அந்த எனர்ஜி வேஸ்டா இருக்கிறத விட அதை சொல்லக்கூடிய விஷயங்களை உடனே கட்டுரை எழுதுவார், உடனே புக்கா போட்டுருவாங்க. அது இன்னை வரைக்கும் படிக்க முடியுது. மேடையில பேசுனா அன்னைக்கே போயிடும், காத்தோட போயிருக்காங்க. அதனால நீ அவரை மாதிரி என்ன அவரை தான் ரோல் மாடல் எடுத்துக்க சொல்லி அப்பா இது பண்ணுவாங்க. எழுதுறது புக்கு போடு, பத்திரிகைகள் எழுது, அதை வந்து தொகுத்து புத்தகம் போடும், காலத்துக்கும் அது நிற்கும். மீடியால வந்து பேசுறதோ இல்லை நடிக்கிறதோ இல்லை நடிக்க வைக்கிறதோ இது வந்து காத்தோட போற சமாச்சாரங்கள். என்னுடைய கேரியர்ல அப்படிதான் நிறைய போயிடுச்சு. அதே மாதிரி என்னுடைய திறமையை வேஸ்ட் பண்ணாதுன்னு அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கல. இருந்தாலும் அதனால ஒன்னும் நீங்க எல்லா துறையிலையும் அதனால வந்து குறையொன்றும் இல்லைதான். அது எனக்கு ரேடியோல வந்து எனக்கு சம்பளம் தான் இருக்கனால இப்ப அதே நான் அவுட் சைடரா இருந்து நான் வந்து அத்தனை ஒர்க்கு நான் எழுதியிருந்தேன்னா எனக்கு வந்து 2 சம்பளம் கிடைச்சிடும். காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்துட்டு நியூ காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸர் பாண்டரங்கன் இருந்தாரு. அவர் வந்து ரேடியோக்கு டாப்ஸ்க்கு வந்தாருன்னா அவருக்கு வந்து ஏ கிரேட் உள்ள பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்பா என்னை உருவாக்க நினைச்சது அப்படிதான். ஒரு நாடகம் எழுதினாக்கா அப்ப உள்ள பீரியட்ல ஒரு 200 ரூபாய் இருக்கும். காலேஜ்ல ஸ்டாஃப் சேர்ந்திருந்தா கூட கண்டினியூ பண்ணியிருந்தா கூட 1000 ரூபாய் எனக்கு சம்பளம் வந்திருக்கும், 200 ரூபாய் ரேடியோல வந்துடும். இப்போ மதிப்பும் ஜாஸ்தி. அது அப்பா எதிர்பார்த்துதான். அது நான் செய்யல. ஆனா அதுக்காக வருத்தம் கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மீடியால வந்து எனக்கு அப்புறமும் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் வந்து இப்போ
மறுபடியும் வானொலி ஊடகத்தோட சமுதாய வானொலி அந்த அந்த தளத்துல நான் வந்து இயங்கிட்டு இருக்கனால ரெக்ரெட்ஸ் கிடையாது. அடிஷனல் ஏர்னிங்ஸ் உள்ளதுக்கு வழி பண்ணிக்காம விட்டுட்டு போறேன், அவ்வளவுதான். அது பொதுவாவே கலைஞர்களுக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய குணம் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். இப்போ எங்களுக்கே வந்து இங்க இதுவரைக்கும் யூனிவர்சிட்டியில இருந்ததுக்கும் இந்த ரேடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாலும், யாராவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இன்விடேஷன், ஏதாவது ஒரு செமினார் நடக்குது கொடுத்தாங்கன்னா, இதை ரேடியோல போடலாமே, இதை பத்தி அனௌன்ஸ்மெண்டா கொடுங்களேன், இதுக்கு வர்றவங்களை எங்களுக்கு பேச சொல்லுங்களேன், இப்படிதான் போகுது அந்த தாட் வந்து. உடனே நீ எப்ப பார்த்தாலும் உன் தலையில ரேடியோ தான் இருக்குவாங்க வீட்லயுமே. ஆமா, அது நமக்கு வந்து அது தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடும். நம்ம வந்து நம்ம சிந்தனை உழைக்கலாம். 8 மணி நேரத்துக்கு மேல 18 மணி நேரம் வந்து ரெக்கார்டிங்ல, எடிட்டிங்ல, ஆங்கரிங்ல இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து நான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா அதை நான் வேஸ்ட் பண்ணல. இப்போ சமுதாய வானொலிக்காக எழுதின 2 நாடகங்கள், 2 தொடர் நாடகங்கள் வந்து நான் இப்ப புக்கா போட்டிருக்கேன். இப்பதான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பேராசிரியரா போயிருந்தீங்கன்னா ஒரு சிலபஸ் அடுத்தது அந்த சிலபஸ் மாறுற வரைக்கும் நீங்க திரும்ப அதையே தான் அடுத்த வருஷம் நடத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இது ஒவ்வொரு நாளும் நீங்க வானொலியில ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புதுசு புதுசா கொடுத்துருக்கணும், புதுசு புதுசா கிரியேட்டிவா திங்க் பண்ணி. ஆமா, ஏன்னா இதுல வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. இதுல வந்து நம்ம ரெப்படிஷன்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடையாது. ரெக்கார்டட் அவுட்புட் வந்து ஒரு தடவை பிராட்காஸ்ட் ஆனது, டெலிகாஸ்ட் ஆனது வந்து ரிப்பீட் வேல்யூ இருக்கு, ஷெல்ஃப் வேல்யூ உள்ள ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணிருக்கோங்கிற ஒரு பெருமை இருக்கும். தவிர இந்த மாசம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த மாசத்துக்கு வந்து புதுசா எழுதித்தான் ஆகணும், இல்லை கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு அடுத்தவங்க ஸ்கிரிப்டை வாங்கி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை நம்மளே ஸ்கிரிப்ட் எழுதணும். அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த எழுத்து விட்டு இந்த விலைக்கு போயிடல, தளம் மாறி போச்சு, அவ்வளவுதான். பத்திரிகைக்கு பதிலாக, அச்சு ஊடகத்துக்கு பதிலாக, நூல் வடியில வர வேண்டியதுக்கு பதிலாக அந்த ரேடியோக்குள்ளே எல்லாம். அப்போ நீங்க ஒன்றும் வருத்தம் இல்லை. அப்போ நீங்க வந்து இந்த எழுத்து சார்ந்த பணிகள் மட்டும் இல்லாம வானொலியில டெக்னிக்கலாவும் நீங்க பண்ண வேண்டியிருந்திருக்கும் இல்லையா? அந்த ரெக்கார்ட் பண்றது, அதை வந்து அதாவது நாங்க இப்போ உள்ள இதுல வந்து இப்போ ஆர்ஜே வந்து எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கோம். தேடர் ஓப்பன் பண்றதுல இருந்து இல்ல ரெக்கார்ட் போடுறதுல இருந்து, அது அவங்க அனௌன்சர்ஸ் தனியா இருந்தாங்க, டெக்னீஷியன்ஸ் தனியா இருந்தாங்க, இன்ஜினியரிங் ஸ்டாஃப் தனியா இருந்தாங்க, டெக்னிக்கல் ஸ்டாஃப் தனியா இருந்தாங்க. எங்களுடைய வேலைகள் வந்து நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்றது மட்டும்தான், எடிட்டிங் மட்டும்தான் என்னுடைய ரேடியோல இருக்க. அந்த எடிட்டிங்குமே வந்து நீங்க இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டரைஸ்டு காலத்தோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் டேப், அப்ப உள்ள டேப், 5 டேப், 7 டேப்ல ஸ்கூல் டேப் தான் அது. அது வந்து அறுந்து போகாமல் அது வந்து த்ரெட் பண்ற, லோட் பண்றதுல இருந்து ஒரு போர்ஷன் நமக்கு வந்து இப்போ எடிட்டிங் வந்து பிலிமா இருந்தாலும் கட் பண்ணி ஜாயின் பண்றாங்க. ரேடியோல அது இன்னொரு இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துட்டு அந்த டயலாக் எடிட் பண்ணிட்டு அடுத்ததுல இருந்து ஜாயின் பண்ணணும். அதுல கொஞ்சம் பிசுறு கட்டாம பண்றது கொஞ்சம் பழகணும். அதெல்லாம் பழகிட்டோம், ரேடியோல இருக்கும்போது பழகிட்டோம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல இருக்கிற வானொலியையும் நீங்க பாக்குறீங்க. இப்ப அன்னைக்கு நீங்க வேலை பார்த்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வானொலிக்கும் என்ன வேறுபாடு உங்களுக்கு தெரியுது? டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து, அதாவது அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறது வந்து பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது நமக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டாஃப் தேவையில்லை. அங்கே எங்களுக்கு வந்து மினிமம் 5 பேர் வேணும். ஒரு ப்ரொடக்ஷன் வந்து என்ன, ப்ரொடியூசர், அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ண இன்ஜினியர், அவரே எடிட் பண்ணி தரணும். அல்லது இன்னொருத்தர் அந்த அடுத்த ஷிப்ட்ல எடிட்டிங் வந்து யார் வராங்களோ அந்த எடிட்டர். இப்போ மினிமம் ஒரு 5 பேராவது இருந்தால் தான் ஒரு 1 hour, half an hour ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ 1 man show. அவங்க பேனல்ல உட்காந்துட்டு அவங்க வந்து டெலிஃபோன் அட் பண்றது, போனின் லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க. போன்ல கேட்டுக்க வேண்டியது, அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது, அதுக்கான கிளிப் ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லாட்டா அது இன்சர்ட்ஸ் ஏதாவது எக்ஸஸ் ஏதாவது போட வேண்டியதுன்னா அது கரெக்டா கியூ பண்ணி வச்சுட்டு அதை கிளிக் பண்ணாக்கா அது வந்து ஏர்ல வந்துடும். இந்த நிகழ்ச்சியை பத்தி தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, ஆடியன்ஸ் ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த கிளிப்பிங் போடுறீங்க. எல்லாமே வந்து ஒரே ஆள் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ எக்யூப்மெண்ட் வந்து பக்கத்துல ராட்சச மாதிரி சுத்தி நின்று உங்களுக்கு சேவகம் பண்றதுக்கு எந்திரங்கள் நிறைய இருக்கு. ஆனா லாபம் வேணும். அதை லைவ்ல 1 hour லைவ் வந்து போனின் ப்ரோக்ராம் ஹேண்டில் பண்றதுலாம் எனக்கு வந்து கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்காது. அது பக்கம் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். தவிர எனக்கு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இன்னும் வராது. எனக்கு பழைய ஞாபகப்படி அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் எல்லாமே எப்படி ப்ரோக்ராம் பண்றது, 3 பேருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாமே எப்படி நிகழ்ச்சி இது பண்றதுங்கிற அந்த தயக்கம் இன்னும் இருக்கு. இப்போ அந்த எழுத்து பணிகள் விட இந்த மாதிரி டெக்னிக்கலா உள்ளது வந்து உங்களுக்கு சவாலா இருந்ததா? சவால்னு சொல்ல முடியாது, பழகிட்டோம். அது வந்து டெலிவிஷன்ல வரும்போது கொஞ்சம் ஃப்ரீடம் ஜாஸ்தி. ஏதாவது நம்ம பொறுப்பு வந்து கேமரா ஹேண்டில் பண்றதுக்கு கேமராமேன் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லாட்டா வந்து ட்ரெயின்டு கேமராமேன் இருப்பாங்க. ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெக்கார்டிஸ்ட் வந்து அவங்க வந்துருவாங்க. எல்லாமே நம்ம வந்து கமாண்ட் பண்றதும், நம்ம வந்து கோஆர்டினேட் பண்றது, கமாண்ட் பண்றது, இந்த எக்ஸிகியூஷன் மட்டும் தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். ஆக்சுவலா ஆப்ரேஷன்ஸ் வந்து அதுக்கு ஆள் இருந்தாங்க, எடிட்டிங் ஆள் இருப்பாங்க, ப்ராசஸிங் ஆள் இருப்பாங்க.
அது மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி இப்போ இது பண்றதுக்கு வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்கானதுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட சினிமா மாதிரி தானே இப்போ டெலிவிஷன்ல வரும்போது. ரேடியோல வந்து ரொம்ப லிமிடெட். நாங்க 3 பேர் இருந்தோம். நானு, துரசாமி, ஃபிலிம் ரெக்கார்டிங் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சவர், கோபாலின்னு ஒரு இவரோட நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாஸ். நாங்க 3 பேர் ஆரம்பிச்சோம். அப்புறம் 3 பேர் ஜாயின் பண்ணாங்க. அனௌன்சர்ஸும் எங்களுக்கு வந்து இப்போ தங்கிவானன், சம்பத்குமார், முத்துசுப்ரமணியம் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கும் டிராமா எழுதுறது, நடிக்கிறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளது. அது ஒரு டீம், கிட்டத்தட்ட 10 பேர் நாங்க வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் ஒவ்வொருத்தர் பேர்ல போகும், ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி காம்படிஷனும் இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப நான் இந்த டிராமால எல்லாம் வாய்ஸ் நான் கொடுத்தது கிடையாது. அனௌன்சர்ஸ் அவங்க பண்ணுவாங்க, அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. நாங்க ஸ்கிரிப்ட் நான் கொடுப்பேன். அப்படி ஒர்க் பண்ணோம், ஒரு டீமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் பண்ணலாம். திரைத்துறையிலையும் பெரிய ஜாம்பவான்களா இருந்து, அரசியல்லையும் முதலமைச்சர்களா இருந்த எம்ஜிஆர், கலைஞர், இவங்க 2 பேருக்கிட்டையுமே நீங்க வந்து ஊடகத்துறை மூலமா பழகிருக்கீங்க இல்லையா? அவங்களுடனான உங்களுடைய இப்போ ஒரு 2 ஆளுமைகளுடைய கட்சிகளுக்கும் சார்பாகவோ அந்த மாதிரி இல்லை, தெரியும். அதான் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய முதல்ல கலைஞரை வச்சு ஒரு ஸ்டுடியோல இது பண்ண, அவங்க எலெக்ஷன் ப்ராபகண்டாக்க பரப்புரைக்காக வருவாங்க. ஒரு எலெக்ஷன் சீசன்ல வரும்போது அவங்க நிலையத்துக்கு வந்து தான் ரெக்கார்ட் பண்ண வருவாங்க, எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும். அது அல்லாமல் வந்து கலைஞரை வச்சு நிகழ்ச்சியா நடத்துறது வந்து கவியரங்கம். முதல்ல கலைஞர் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டுடியோவுக்கு வந்து பண்ணின நிகழ்ச்சி வந்து நான் தயாரிச்ச ஒரு கவியரங்கம் நிகழ்ச்சி. அது அப்படி ஒரு நெருக்கம். இன்னாரும் தெரியும், அப்பாவுக்கு தெரியும். அதனால கலைஞருக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து முகம்பாட்டு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது, இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் கிடைச்சது. அந்த 2 பேரும் வந்து நம்மளுடைய, ஆனா அரசியல் அவங்கள்ட்ட அரசியல் நான் பேசுற அளவுக்கு நான் வந்து ஈடுபாடு உண்டு தவிர ஒரு இன்னாருடைய இந்த கட்சி அந்த கட்சிங்கிற மாதிரி நம்ம போறதுக்கான இது கிடையாது. கலைஞருடைய எழுத்து ரசிக்கிறது, எம்ஜிஆருடைய பண்புகளை வந்து மனித நேயத்தை ரசிக்கிறது. அப்படித்தான் அவங்களோட நம்ம நெருக்கம்னு சொல்ல முடியாது. பார்த்து அவங்க என் லைஃப்ல அவங்க 2 பெஞ்சமினேஷன், இந்த 3 பேரையும், சிவாஜி, இவங்களை எல்லாம் பார்த்துருக்கோம், பழகிருக்கோம், பேசியிருக்கோங்கிற அளவுக்கு ஒரு சாதாரண ரசிகனோட ஒரு ஸ்டெப், ஒரு நெருக்கம் வச்சுக்கலாம். அந்த ஊடகத்து மூலமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. அது கிடைச்சது. ஊடகம் இல்லாட்டாலும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாமே அப்பாவுக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் ரைட்டர் அண்ட் வானொலி நாடக தயாரிப்பாளர்ன்றதுனால ஒரு ரெப்புடேஷன்ல இருந்ததுனால இன்னாருடைய மகன் முறையில எனக்கு வந்து அவங்கள நெருங்கிருக்கவும் முடியும். ஆனா என்னுடைய சொந்த இதுலயே வந்து குவாலிட்டிஸும் சொல்ல மாட்டேன், என்னுடைய பணி நிமித்தமாக அவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன் அவங்களோட வந்து நெருக்கமான நட்பு இருந்ததா சொல்லியிருக்கீங்க. அத பத்தி இயற்கை என்னும் இளையகண்ணி பாட்டு வந்து அதை கேட்டப்ப இந்த வாய்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சினிமா பாட்டுகள் சின்ன வயசுல இருந்து 3 வயசு 4 வயசுல இருந்து கேட்டு பழகினது. அப்பெல்லாம் வந்து ஏஎம் ராஜாவோட மெலடி, டிஎம்எஸ் உடைய கம்பீரமான பாட்டு, சீர்காழியினுடைய வெங்கல குரல், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மனசுல பதிஞ்சு இருக்கும்போது வித்தியாசமா ஒரு குரல் இருக்கணும்னு அந்த சார்ஜர் படம் பார்த்துட்டு மேட்ச் ஷோ ஒரு தியேட்டர்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கேன்னு கேட்டு அதுக்கப்புறம் யாருமே கான்டாக்ட் பண்ணி பாலுவோட அட்ரஸ் இருக்குமான்னு கேட்டேன். ஃபோன் நம்பர் கூட கிடையாது. அவங்க வாடகை வீட்டுல தான் இங்க இருந்தாருங்க, சைதாப்பேட்டையில. உடனே அந்த சைதாப்பேட்டில படம் பார்த்துருந்தா அது முடிச்சு நான் அப்படியே நேரம் அங்கே போனேன். வெஸ்ட் மாம்பலத்துக்கு போனா அந்த ஸ்கூட்டர்ல அவரும் அவர் ஒய்ஃபுமா வந்து இறங்குனாங்க. ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி வீடு அது. அப்புறம் அந்த ஆல் இண்டியால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு உடனே உள்ள கூப்பிட்டு பேசினோம். இல்ல கொஞ்சம் வெளியே நிற்போம்னு சொல்லிட்டு அந்த இயற்கை வெளியே பாட்டை பாட சொன்னேன். பாடிட்டு ஃபுல்லா வருமா, சின்ன பையன் தானே, அப்போ டக்குன்னு உடனே சொன்ன உடனே நம்ம கேட்கறாங்கன்னு உடனே குஷியா வந்து ஃபுல்லா சாங் பாடி முடிச்சோன்னே, நவ் ஐ எம் கன்வின்ஸ்ட், நீ தான் அந்த பாட்டை பாடிருக்க படத்துல. ஆமா, அதுக்கு வந்து சிரிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு இப்போ கடைசி காலம் வரைக்கும் ஒரு நெருக்கத்துல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் போட உடனே தான் பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஆடிஷன் வச்சு ஒரே ராட்சசன் நீ தான்டா. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த மாதிரி நீங்க வானொலி பணியில செஞ்ச நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்மார்த்தமான நீங்க தயாரிச்ச நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களா ஐயா? மண்ணின் குரல் ஒரு சில்வர் ஜூப்ளி விடுதலை திருநாளுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சி பண்ணது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கம். கிரியேட்டிவான செஞ்ச நாடகங்கள்ல வந்து மனோரமா ஆட்சி நடிச்சிருக்காங்க, தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. தேன்கண்ணும் நிகழ்ச்சிகள்ல வந்து இந்த இவங்க லீலா மகாதேவன் வச்சு ஒரு கிரியேட்டிவா ஒரு 4 தலைமுறை பெண்களுடைய வாய்ஸ் வச்சு
ஒரு எமோஷனல் இது ஒன்று பண்ணியிருக்கோம், நாடகங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா எனக்கு ரொம்ப இன்னைக்கு நினைச்சாலும் சரி இருக்கக்கூடிய விஷயம் வந்து மண்ணின் குரல்னுட்டு இந்த விடுதலை போராட்டத்து வெள்ளி விழா, விடுதலை திருநாளுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சி. அதுல ஒரு கர்னலோட வைஃப் வந்து கல்கண்டு தமிழ்வான் இன்டர்வியூ பண்ணார். அவர் கேட்கிறாரு அந்த அம்மாட்ட, கர்னல் வந்து நீங்க போர் முனைக்கு போகும்போது நீங்க தடுக்கலையா அப்படின்னா, போர் வீரனை தடுக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது நம்மளால அந்த பணியை. ஆனா தயக்கம் இருந்தது எனக்கு. ஏன்னா மனசுக்குள்ள என்னமோ ஒரு உறுத்தல் இருந்தது. நீங்க அனுப்ப போக வேண்டாமே அப்படின்னு சொல்ல முடியாமல் இப்ப போகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் என்னால வந்து பேச முடிஞ்சது. என்ன சொன்னாரு, போகும்போது என்ன சொன்னாருங்க, நான் போயிட்டு நான் வெற்றியோட வந்துருவேன்னு சொன்னாரு. ஆனா வரல அப்படின்னு அவர் போறதுக்கு என்ன காரணம் சொன்னாருன்னு கேட்டதுக்கு அவங்க அந்த கர்னல் வைஃப் அவங்க பேசுறேன், நான் போயிட்டு என்னுடைய கடமையை நான் செய்யலைன்னா, கடமையை செய்யும் போது நான் எனக்கு வந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா நீ மட்டும்தான் விதவையா இருப்ப. நான் போகாம வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தேன்னா போர் முனையில ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து இறந்து போவதற்கும், இந்த காலனில அவங்க வந்து டிஃபென்ஸ் காலனில இருந்தாங்க, இந்த காலனில வந்து வந்து நூற்றுக்கணக்கான விதவைகளை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். எது உனக்கு மனசுக்கு வந்து அதிக வலி தருங்கிறத நீ நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்து வழி இருக்கும். இன்னைக்கு வந்து நான் நூற்றுக்கணக்கான சுமங்கலிகளை பார்த்துக்கிட்டு இந்த காலனில நான் தனியா இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இது ஒரு மாதிரி என்ன வந்து இன்னைக்கு நினைச்சாலும் அந்த இன்சிடென்ட் அந்த இன்டர்வியூ வந்து நினைச்சாலோ கேட்டாலுமோ அப்படி ஒரு கண் கலங்குற விஷயமா இருந்தது. அது அப்புறம் சுப்புவாரமும் எஸ்.டி. சுந்தரத்திட்ட சுப்புவாரமா அண்ணாச்சி வந்து இன்டர்வியூ பண்றது, விடுதலை போராட்ட காலத்துல வந்து கலைஞர்களுடைய பங்கு, நாடக மேடைகளுடைய பங்குங்கிறத பத்தி அவங்க இன்டர்வியூ பண்ணி வரும்போது அவர் சுப்புவாரமா அண்ணாச்சி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணுங்கிற துணிச்சலை கொடுக்கறது வந்து, இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுக்கறது வந்து பாரதியினுடைய எழுத்தா பகத்சிங்கோட கழுத்தான்னு கேட்கிறார் சுப்புவாரமா. கழுத்தை கொடுக்கக்கூடிய துணிவை ஏற்படுத்துவதே பாரதியின் எழுத்து தான் அப்படின்னு அவங்க எஸ்.டி. சுந்தரத்துடைய பதில். இந்த மாதிரி அந்த எனக்கு ரொம்ப கனமான ஒரு அழுத்தமான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் இந்த பேட்ரியாட்டிக் டீம்ஸ் ஒரு மாதிரி பாட்டுகள் வந்து கலெக்ட் பண்றது, எனக்கு ஒரிஜினல் லைட் மியூசிக் ரெக்கார்ட் பண்றது, டி.ஆர். பாப்பா, டி.கே. ராமூர்த்தி இவங்கெல்லாம் வச்சு நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இல்ல நாடகங்கள் எழுதுறது, சும்மா அவரது சுதந்திரம்ட்டு ஒரு ஸ்பீக்கர் பண்ணது, பொன்வேலின்னு ஒண்ணு பண்ணோம். அப்புறம் அது மாதிரி நிறைய ஒவ்வொரு கிட்டத்தட்ட எப்ப சந்தர்ப்பம் கிடைச்சாலும் வந்து இந்த பேட்ரியாட்டிக் டீம்ஸ் அதை வச்சு விஷயங்களை வச்சு ஞாபகப்படுத்தி அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் தான் அப்படிங்கறத வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ரேடியோல இருந்து டெலிவிஷன் வந்ததுக்கு அப்புறமும் சுதந்திரம் 60வது வருஷம் நிறைவுக்கு கனல் மணக்கும் பூக்கள்னு ஒரு டெலிஃபிலிம் ஒண்ணு பண்ணேன். பாரதியோட பாடல்களை வச்சு ஒரு பிரிட்டிஷ் அந்த அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல உள்ளது பிரிட்டிஷ் ஆபீசருக்கும் மலைஜாதி பொண்ணுக்கும் உள்ள ஒரு லவ் அஃபேரை வச்சு ஆரம்பிச்சு அது மாதிரி கதையை கொண்டு போனது. கடைசி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து பேட்ரியாட்டிக் திங்ஸ் வந்து பண்றதுக்கு எனக்கு மனசுக்கு நிறைவான நிகழ்ச்சிகள் வரும்போது அந்த வரிசையில வானொலி, தொலைக்காட்சி ரெண்டுலயுமே எனக்கு வந்து கிடைச்சது. இப்போ வானொலியில இருந்து தொலைக்காட்சி பணிக்கு எப்ப மாறினீங்க சார்? அது 75ல வந்து 73ல இன்டர்வியூ ஆயிடுச்சு. இப்போ 73ல வந்து சென்னைக்கு வர வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஆனா இங்க கட்டடம் ரெடி ஆகல. ப்ராப்பர் எல்லாரும் வந்து பப்ளிக் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கணும், அதே சமயம் ஒரு செக்யூரிட்டியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடம் செலக்ட் பண்ணாம அப்போ அமையாம இருந்தது. அப்புறம் கலைஞர் தான் அந்த எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு பின்னால அந்த யூனிவர்சிட்டி பீச் ரோட்ல யூனிவர்சிட்டிக்கு பின்னால வந்து அந்த இடத்த வந்து கலைஞர் வந்து இப்போ இது பண்ணி கொடுத்து பிடபிள்யூ மூலமா அவரே கட்டிடத்தை கட்டி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து 75. அச்சு ஊடகம், ஒளி ஊடகம், வானொலி, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி, ஒளி சார்ந்த ஊடகம், இதுல எல்லாத்துலயுமே படிப்பு இருந்திருக்கீங்க. இதுல எது ரொம்பவும் உங்களுக்கு வந்து சவாலா இருந்தது, எது ரொம்பவும் ஆத்மார்த்தமா இருந்தது? ஆத்மார்த்தம்னு பார்த்தா எழுத்துதான், அச்சு ஊடகம் தான். இதெல்லாம் பேஸ் எனக்கு எதுவாக இருந்தாலும் கிரியேஷன் வந்து இப்போ ரேடியோலையும் சரி டெலிவிஷனும் சரி பேப்பர் ஒர்க் இல்லாம நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஒரு தலைப்பு ப்ரப்போசல் போடுறது முதல் கொண்டு வந்து ஒரு கிரியேட்டிவா ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்றதா இருந்தா கூட எஜுகேஷன்ல நமக்கு வந்து நம்ம எபிலிட்டி காட்டலாமே தவிர அதுக்கான என்னதான் செய்ய போறோம் ஒரு டிராஃப்ட் போடுறதே வந்து எழுத்து மூலமா தான் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது. சினாப்சிஸ் எழுதணும், டைட்டில் வைக்கணும், அந்த பேசிக்ஸ் வந்து பேரா முடிச்சு எழுதிருக்கோம். ஆனால் வந்து இப்போ பணி மற்ற ஒரு 5 பேர் வேலை பார்க்குற இடத்துல நம்ம வந்து அவங்கள ஒரு நம்ம எக்ஸல் பண்ணணும், முதல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். அவங்களுக்கு ஈக்குவலா நிற்கணும் ஒரு ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம எக்ஸல் பண்ணணுங்கிற ஒரு வேகம் வரும்போது இந்த எக்ஸிகியூஷன்ல வரும்போது இப்போ ப்ரெசன்டேஷன்ல நம்ம வந்து நம்ம ஸ்கில் நம்ம காட்டுறோம் போறோம். எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து பேனாதான், ஆத்மார்த்தம் பேனாதான்.
ஆனா பாப்புலாரிட்டி கிடைச்சது வந்து ரேடியோ, அதுக்கு மூலமா இப்போ டெலிவிஷன். நிர்வாகத்துக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் தான், கோஆர்டினேஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எனக்கு வந்து அதிகமா போயிடுச்சு. ப்ரொடியூசரா இருந்த வரைக்கும் டைரக்டா ஒரு ஸ்டுடியோ போய் ரெக்கார்ட் பண்றது, இப்போ ஆர்டிஸ்ட் கூப்பிடுறது, ரிஹர்ஸ் பண்றது இதெல்லாம் நடந்தது. அப்புறம் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் 5 ப்ரொடியூசருடைய ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்றதும், கோஆர்டினேட் பண்றதும், கைட் பண்றதும் நம்முடைய வேலையா இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வரும்போது சாய்ஸ் செலக்டட் ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் சீசன்ஸ் இல்லை நேஷனல் ப்ரோக்ராம் இல்லை ஒரு ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்றது, அது ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, ஆர்கனைஸ் பண்றது, அந்த மாதிரி ஆர்கனைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 50%, அப்புறம் கிரியேட்டிவ் எக்ஸிகியூஷன் வந்து ஒரு 50% அந்த மாதிரி போயிடுது. சீஃப் ப்ரொடியூசரா இருக்கும்போது கூட ஓவரால் சூப்பர்விஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய ரோல். அதிகமா எனக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து நேரமும் கிடையாது. இப்போ நானே அந்த ஸ்டுடியோவும் எக்யூப்மெண்ட்ஸும் நான் ஆக்குபை பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல அடுத்த செட்ல இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு இடமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால ஒன்லி சூப்பர்விஷன், கோஆர்டினேஷன், ஏதாவது 1 or 2 ஒகேஷன்ஸ் வருஷத்துக்கு ஒரு 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 ஒன் ஹவர் ப்ரோக்ராம், 1 hour பிளே ஸ்பெஷல், அதை டெலிஃபிலிம் பண்றது, டைரக்டரா வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பேப்பர்ல கையெழுத்து போடுறதும், ஃபைல் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதும், டெல்லிக்கு வந்து கரஸ்பாண்ட் பண்றது, இல்லை அவங்கள்ட்ட போன்ல சண்டை போடுறது, இதுதான் எக்ஸிகியூஷன். கெரியர் வந்து ஒரு நிறைவு நேரத்துல வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டரா தான் இருக்க முடியும். இப்போ இந்த கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷனுக்கு வருவோம் சார். நம்ம வந்து சமுதாய வானொலியிலேருந்து அதான் எங்க நம்ம ஒலி ஊடகத்துல ஆரம்பிச்சு ஒலி ஊடகத்துல தான் இப்போ ஓடிட்டு இருக்கு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட். ஆமா, இன்னைக்கும் நீங்க இந்த சமுதாய வானொலிக்கு வந்து அட்வைசரா இருக்கீங்க. இப்ப நாங்களும் இந்த சமுதாய வானொலியில இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாய வானொலிகள், இதனுடைய எதிர்காலம், இப்ப இருக்கக்கூடிய அதனுடைய சேவை, இதை பத்தி என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சமுதாய வானொலி மொமெண்டம் ரொம்ப பிரமாதமா ஒரு கிராஃப் ஏறிட்டு இருந்தது. ஆக்சுவலா 2004 வந்து டாக்டர் ஸ்ரீதர் வந்து இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில தான் ஆரம்பிச்சது. 2004க்கு அப்புறம் 2010 தான் வந்து எனக்கு இது சமுதாய வானொலியோட என்ன நினைச்சுக்கணும். ஸ்ரீதர் வந்து தூர்தர்ஷன்ல நான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டெப் மேல ஸ்ட்ரீட் ப்ரொடியூசரா இருக்கார். ஹாலிடேல வந்து அவர் சயின்ஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது எனக்கு தெரியும். ஆனா அப்போ நான் பிக் பாரதியில வேலை பார்த்துட்டு இருக்கனால அந்த ஸ்டுடியோ தாண்டி போகும்போது வரும்போது இவரை இப்போ பார்த்துருக்கேன். சயின்ஸ் ப்ரோக்ராம் இன்சார்ஜா இருந்திருக்காருன்னு தெரியும். அப்போ தள்ளி நின்று பார்த்ததுதான், பழகினது கிடையாது. தூர்தர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னுடைய எபிலிட்டிஸ், என்னுடைய இது என்னங்கிறது தெரியும், என்னுடைய பிடிவாதங்கள் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அது என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்பவே. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் நான் ரிட்டையர் ஆகி 2005 வந்து நான் சர்வீஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் பொறுத்து தான் அந்த சமுதாய வானொலி வந்து நல்லா இது பண்ணி ஒரு வேகம் எடுக்கிற நேரத்துல 2-3 இதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து அவர் வந்து மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாவும் இருக்கணும். பட் ஒரு சீனியர் போஸ்ட், டைரக்டர் போஸ்ட்ல இருந்து வந்து என்னை வந்து அந்த கம்யூனிட்டி ரேடியோ சமுதாய வானொலிக்கு வந்து இன்சார்ஜா போடுறதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. ரொம்ப ஹை ப்ரொஃபைலா இருக்கு, அவருக்கு அவரோட யாராவது ஜூனியர் கேட்டதுன்னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி டிஜிபியில சேர்மனே தயங்கி இருக்காரு. அவர் வந்து டைரக்டரா இருந்திருக்காரு தூர்தர்ஷன்ல, அவரை கூப்பிட்டு எப்படி நம்ம வந்து இந்த சின்ன போஸ்ட்டுக்கு உட்கார வைக்கிறதுங்க. அப்புறம் ஸ்ரீதர் சொல்லிருக்காரு, அவர் வந்து போஸ்ட் பெருசு சின்ன கிடையாது, இன்வால்மெண்டோட பண்ணணும் அப்படின்னாக்கா ஹி இஸ் ப்ரிப்பேர்ட். அதனால நீங்க அவருக்கு அவர் சைடுல எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. போனோம், மீட் பண்ணோம், அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நீங்க வாங்க அப்படின்ட்டாரு. நாமக்கல் அங்க போனோம். அடுத்த ஜென்ரேஷன் வந்து நான் வந்து ரேடியோல இருக்கும்போது சரி, தூர்தர்ஷன் இருக்கும்போது என்னுடைய ஏஜ் குரூப்ல உள்ளவங்களோட நம்ம வந்து கெரியர் ஆரம்பிச்சோம். அடுத்த ஜென்ரேஷன் வந்தவங்களை வந்து தயார் பண்ணி விடுறதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டண்ட் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், அடுத்த யங் பிளட்ஸ் வர வர அவங்களோட சேர்ந்து நமக்கு வந்து அவங்களுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுடைய ஆர்வம் அண்ட் டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வருது. 2 சங்கம் வர இடத்துல வரும்போது ப்ரோக்ராம்ஸ் எங்களுக்கு நல்ல கிளிக் ஆகி போயிட்டு. இந்த கம்யூனிட்டி ரேடியோ பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். இந்த 10 வருஷத்துல வந்து டெக்னாலஜி வந்து இப்போ ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன மொபைல்லயே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, எடிட் பண்றாங்க, எல்லாம் வந்து இப்போ வந்தாச்சு. அப்போ வந்து ஒரு ரெக்கார்டர், சோனி ரெக்கார்டர் எடுத்துட்டு போனோம், இல்லை ஜூம் ரெக்கார்டர் எடுத்துட்டு போனோம். போய் ரெக்கார்டர் கையில எடுத்துட்டு போனா தான் வெளியில ரெக்கார்ட் பண்ண முடியும். மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கோ எடிட் பண்ண முடியுங்கிறதுக்கோ வந்து அதுக்கான இது அப்போ வந்து வளரல 10 வருஷத்துக்கு முன்னால. அது ஒவ்வொரு நாளும் வந்து மீடியாவினுடைய இது வந்து டெக்னாலஜி நல்லா வளர்ந்துட்டு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆனால் டவுன் டு எர்த் இருக்கணும். அதான் கான்ட்ராஸ்ட். நம்ம வந்து வான்வெளி ஆராய்ச்சியை பற்றி நம்ம நிகழ்ச்சி பண்றோம், அதுக்கு டெக்னாலஜி எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, டெலஸ்கோப் எடுத்து போய் அதுல இருந்து அவுட்புட் எடுக்க முடியும், அதுல இருந்து பிக்சர் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள். ஆனா டவுன் டு எர்த் மண் சார்ந்த விஷயங்கள், மண்மனம் நிகழ்ச்சிகள், மண்ணுக்கு மக்களுக்கு தேவையான அடித்தட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கண்டென்ட் வந்து டைரக்ட் பெனிஃபிட் தி கம்யூனிட்டி இருக்கணும். லாங்குவேஜும் வந்து ரொம்ப பம்பாஸ்டிக் ஸ்டைல் இருக்கக்கூடாது, கவிதை நயம் போட்டு
அவங்களுக்கு வந்து இப்போ புரியாத பாஷைகள் வந்து ஏலியேட் போயிடக்கூடாது, அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது போயிடக்கூடாது. அதனால அவங்களுக்கு புரியுற பாஷையில அது முடிஞ்ச வரைக்கும் அந்த லோக்கல் டயலக்ட்ல ப்ரோக்ராம் பண்ணணும் வரும்போது நான் வந்து என்ன மறுபடியும் திரும்ப ஒரு லேர்னிங் ப்ராசஸுக்கு என்னைக்கும் வெளிப்படுத்தி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு இதுவும் கிடைச்சது. அப்படி 2010 ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் வந்து 2-3 நிலையங்கள்ல வந்து ஸ்டேஷன் இன்சார்ஜ், ஸ்டேஷன் மேனேஜரா இருந்திருக்கேன். இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங் எடிட்டிங் எப்படி சொல்லி கொடுக்கறதுங்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் ஈவன் லைவ் ப்ரோக்ராம் ஹேண்டில் பண்றதுக்கு அளவு கூட எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எந்த மாதிரி ப்ரோக்ராம் டிவைஸ் பண்ணணும், அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்கான அந்த அந்த ஏரியா மட்டும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரேன் தொடர்ந்து. நம்ம இதுல அழகப்பால கூட அனுபவ ப்ராஜெக்ட்டுக்காக வந்தோம். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னாக்க எந்த மாதிரி ஃபார்மேட்ல பண்ணால் அதை நான் ஒரு 4 ப்ரோக்ராம் பண்ண முடியும், 4-20 நிமிஷத்துக்கு அதை ப்ரோக்ராம் பண்ண முடியும்னா ஒரு பட்டிமன்றம், ஒரு வில்லுப்பாட்டு, தமயந்தி அம்மா வந்து அவங்க மூலமா அவங்க வந்து ஷீ இஸ் வெரி குட் கம்யூனிகேட்டர். அவங்களோட ஒரு விஷயம் சொன்னா அது வந்து எப்படி இந்த கிராமிய பாடல்களோட சேர்த்து இது பண்ணி ஒரு நேரேட் பண்றது, ஒரு பாட்டி கதை சொல்ற மாதிரி எப்படி சொல்ல முடியுங்கிறது அவங்களோட டேலண்ட் இப்படி இருக்குன்னு அவங்க வந்து காமாட்சி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்கள நல்ல டேலண்ட் இருக்காங்க சார், நல்லா பாடுவாங்கன்னு அவங்க கூப்பிட்டு அவங்களோட ஒரு அவுட்புட் இன்புட்டை நம்ம கொடுத்தாச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்டர்ல நமக்கு கிடைக்குது. அவங்க 2 சின்ன வாத்தியங்களை வச்சுக்கிட்டு ஒரு தபலா ஒரு இது வச்சுட்டு அவங்கள வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுது. 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண 4 வாரத்துக்கு 4 எபிசோடு ரெடி ஆகும். இதுனா தனியா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு போயிட்டு நம்ம கேமரா ரெக்கார்டர் எடுத்துட்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கொண்டு ஸ்டுடியோல வந்து சிஸ்டத்தை ஏற்றிட்டு அதை எடிட் பண்ணி பண்றதுக்கு அந்த அந்த டைம் வந்து ஸ்டுடியோல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட இது ஃபீல் பண்ணியாச்சுன்னா அவங்க வந்து வரக்கூடிய அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது வந்து ரெக்கார்டட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இதோட ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிமிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஓப்பனிங் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்றதெல்லாம் அவங்க வந்து ஆங்கர்ஸோ இன்சார்ஜ் யார் இருக்காங்களோ அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி சக்சஸ் வந்து எனக்கு இப்போ கூட ரீசெண்டாக நான் வந்து பிரவாணிக்கும் 2-3 சிஆருக்கு போயிட்டு வந்தேன். இப்போ என்னன்னா அப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேகம் இப்போ இல்லை. அது வந்து மேனேஜ்மெண்ட்லையும் காலேஜஸ் எல்லாம் வந்து அதோட நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பசங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாருன்னா அவங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் போகுது, இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க வந்து போகிறாங்க, அதுக்கு செலவழிக்க நேரம் சரியா இருக்காங்க. இந்த மாதிரி ரேடியோவுக்கு வந்து நாங்கள் வந்து என்னமோ ஒரு கவர்மெண்ட்லேயும் முன்ன வந்து அவங்க வந்து ஒரு எம்ஐபி இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிலேயே அவங்க வந்து வருஷம் சம்மேளனம் நடத்துவாங்க. ஒரு 3 days சம்மேளனம் நடக்கும். அதில் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து காம்படிஷனுக்கு தயார் பண்ண வேண்டியதில்லை. ப்ராட்காஸ்ட் பண்ண ப்ரோக்ராமில் வந்து நமக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் நம்ம எடுத்து ஆரம்பிச்சோம்னாக்க அதுக்கு வந்து ஒரு 50,000 rupees வரைக்கும் 5 கேட்டகரி வச்சிருக்காங்க. 5 கேட்டகரிக்கு 50,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 30,000, 20,000 போட்டு கிட்டத்தட்ட ஒரு கேட்டகரிக்கு 1,00,000 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 5,00,000 ரூபாய் கேஷ் அவார்டே கொடுக்குறாங்க. அது போக வந்து எங்களுக்கு ஒரு 3 நாள் அங்கே வந்து ஷேர் ஓட்டு தங்க வச்சு செமினார் அட்டெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு டிஏடியை கொடுத்து எல்லாம் வந்து செழிப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. சுப்ரியா சாஹு மேடம் வந்து அவங்க செக்ரட்டரியா இருந்தப்போ 2-3 வருஷம் தொடர்ந்து இதோடைய வேகம் நல்ல இதுவாக இருந்தது. ஈவன் ட்ரைனிங் கூட ஸ்ரீயா சப்போர்ட் ஸ்கீம்னே ஒரு இது இருக்கு. ட்ரைனிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு 7.5 lakhs வரைக்கும் கிராண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் விளம்பரங்கள் டிஏ இப்போ விளம்பரம் மட்டும் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இப்போ அது மூலமா இதை கொஞ்சம் வருது. ப்ராஜெக்ட்ஸ் வந்தா தான் வந்து சர்வே பண்ண முடியும்னா வருஷம் பூரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாரும் எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது. மேனேஜ்மெண்ட் சைட்ல கொஞ்சம் வந்து அவங்க வந்து இதை வந்து ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க காலேஜஸ் இருந்ததுனாக்க அவங்க வந்து மீடியா கிளப்னு போட்டு அது ரேடியோக்குன்னு வாங்கக்கூடாது, மீடியா ஆக்டிவிட்டிஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் ஃபீல வந்து ஒரு 1,000 rupees பர் ஹெட் வச்சா கூட 5,00,000 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். தாராளமா பண்ணலாம். இதெல்லாம் ஹை லெவல் மீட்டிங் போட்டோம்னா இப்போ டாக்டர் ஸ்ரீதர் வந்து அவருக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அது ஃபாலோ பண்ணி இப்போ வரும், மறுபடியும் கிராஃப் மேலே வரும்னு எனக்கு எதிர்பார்க்கிறேன். இப்போ நிச்சயமா சார் வரணும். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இப்போ இந்த நம்மளுடைய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நிகழ்ச்சிகள் நீங்க கேட்டிருக்கீங்களா சார்? நிகழ்ச்சி வந்து உருவாகிறதுக்கு நானும் வந்து கூட இருந்திருக்கேன், காரணமா இருந்திருக்கேன். நான் கேட்கறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை. இதுல ஐரேடியில போட்டா நான் கேட்பேன். கண்டிப்பா சார். கடைசியா ஒரு கேள்விங்க சார். இப்போ உங்களுடைய இந்த ஊடக பறவையின் ஞாபக சிறகுகள் தலைப்பே ஒரு கவிதையா இருக்கு. அந்த புத்தகத்துல முன்னுரையில ஒவ்வொருத்தரும் உங்களை ஒரு பறவையோட ஒப்பிட்டு இருந்தாங்க, அல்பட்ராஸ்.
அது ஒரு நீளமான சிறகுகள் கொண்டது. அதே மாதிரி எனக்கு அது புதுசா இருந்தது அவர் ஆர்டிக் டர்ன் அப்படிங்கிறது வந்து வட துருவத்துல இருந்து தென் துருவம் வரைக்கும். ஆமா, இவர் கல்கி பொறுப்பாசிரியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பதிப்பாசிரியர் பாரதி ராமநாதனும் அவங்க ஒரு பறவை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படி மிக உயரத்துல பறக்கிற பறவை, ரொம்ப தூரத்துக்கு பறக்கிற பறவை அப்படின்றத எல்லாத்தோடய ஒப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் எல்லாமே நீங்க பறந்துருக்கீங்க. ஆனா உங்களை பார்த்து நாங்க வியக்கிற விஷயம் வந்து உங்க கால்கள் தரையில நிக்குது இல்லையா? நீங்க அன்னைக்கு இருந்தவங்களோட மிகப்பெரிய பிரபலங்கள், எம்ஜிஆர்ல இருந்து, கலைஞர்ல இருந்து, சிவாஜில இருந்து, எஸ்பிபி, கண்ணதாசன் எல்லாரோடையும் உரையாடி இருக்கீங்க. எல்லாரோடையும் வந்து இந்த மாதிரி பணி புரிஞ்சிருக்கீங்க. ஆனா எங்களை மாதிரி இளம் தலைமுறைகள் எங்க கூடவும் நீங்க வந்து ரொம்ப சரிசமமா உங்களோட எல்லா அனுபவங்களை பகிர்ந்துக்கிறீங்க, கத்துக் கொடுக்குறீங்க, நட்பா இருக்கிறீங்க. இத வந்து கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர் கத்துக்க வேணும்னு நினைக்கிறேன். இது எப்படி உங்களால சாத்தியமாகுது? எப்படி சாத்தியம்ங்கிறது வந்து விட ஏன் சாத்தியம் ஆகக்கூடாது, அதான் என்னுடைய கேள்வி. அது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையே சார். கிருமானந்த வாரியர் எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் ஜெயண்ட் அவர். அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டாலும் சரி, நம்ம சந்திக்க போனாலும் சரி, அவர் எப்போதுமே உள்ள வரும்போதே என்னை சந்திக்கும் போது சொல்ற வார்த்தைகள் வந்து சுகி சிவம், புலவர் கீரன், நான் 3 பேரும் நாங்கெல்லாம் ஒரு செட்டு பேர். அவர் ரேஞ்சு பாருங்க அவரோடது. புலவர் கீரன் அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன், சுகி சிவம் வந்து என் தம்பி வந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், நாங்க 3 பேரும் ஒரு செட்டு பேர். அறிமுகப்படுத்தும் போது யார்ட்டையும் அறிமுகப்படுத்தும் போது அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். அது மாதிரி கிவாஜா வந்து யங்கர் ஜென்ரேஷன் வந்து அவர் ஆதரவு கொடுத்து அவர் வந்து உள்ளங்கையில வச்சு தாங்கி வளர்த்த மாதிரி வேற எந்த எடிட்டரும் பத்திரிகையாசிரியர்கள் யாரும் அந்த அளவுக்கு தன்னை எளிமைப்படுத்திக்கிட்டு நம்மளோட சரிக்கு சுகமா வந்து இது பண்ணக்கூடிய இது வந்து நான் இந்த குவாலிட்டிஸும் நான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன் தான். நிச்சயமா சார். சில பேருக்கிட்ட தான் இந்த மாதிரியான பண்புகளை வந்து பார்க்க முடியுது. பெரிய அது வித்தியாசமாகவும் இது வந்து ஒரு அதிசயமாக எனக்கு தோணலை. இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப். இப்போ நானும் எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஐடியாஸ் கிடைக்கும். ஒருத்தருடைய அவங்கள்ட்ட இருந்து டேலண்ட் இன்னைக்கு அவங்களோட அவங்க பார்வையில வந்து இன்னைக்கு ஊடகம்னா என்ன, அல்லது பப்ளிக் சமுதாயம்னா என்ன, இல்லை ஒரு சர்வீஸ்னா என்னங்கிறதெல்லாம் அவங்க யங்கர் ஜென்ரேஷனுடைய அவங்க பார்வையில இருந்து எனக்கு வந்து ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இறங்கி வந்து பழகணும்னு அர்த்தம் இல்லை, சகஜமா இருக்கும், அவ்வளவுதான். எனக்கு இது அதிசயப்படுற மாதிரி எனக்கு தோணலை. மற்றவங்க அதிசயமா இருந்தால் அதுக்கு பெருமையா எடுத்துக்கிறதா இப்படிங்க எனக்கு புரியல. நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் வந்து ஒரு பொக்கிஷ மாதிரியான உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எங்களுக்கு கேட்கறதுக்கே, சுவையாகவும் இருந்தது நிறைய நிகழ்ச்சிகள் கேட்கறதுக்கு. அதாவது ஒரு வயசாகி ஒதுங்கினதுக்கு அப்புறம் வந்து யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களான்னு சில நேரம் மனசு தவிக்கும். அந்த மாதிரி நேரங்களை வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு சந்தர்ப்பமா எடுத்துங்க. வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி சார். நன்றி சார். கோவில் கோபுரமா திருவெல்லாம் நிறைஞ்சிருக்க கடவுள் வாழ்கின்ற ஊர்தானே. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நடிப்பு கலையழக சினிமாவா மாத்தி வச்ச நல்லவர்கள் வாழ்ந்தது இந்த மண்தானே. கவிதை பாடல் கண்ணதாச ஊரு, களகட்டும் கொப்பத்தா தங்கத்தேரு. நேர்காணல் இத்துடன் நிறைவுற்றது. நேர்காணலில் பயணித்த மூத்த ஊடகவியலாளர் MS பெருமாள் ஐயா அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நேர்காணல் பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க நண்பர்களே. FM 90.8@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள்.